நமஸ்காரம். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சுடகோப்பன் தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாள மாமியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, மிக அற்புதமான நம்மளுடைய ஜென்ரேஷனுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கும் அவசியம் தேவைப்படுகின்ற ஒரு விஷயத்தை குறித்து நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். பொன்னேரி தாலுக்காவில் திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்த கோளூர் அப்படின்ற ஒரு ஊரில் நாட்டு பசு மாடுகள் வளர்க்கப்படுகின்றது. இதனுடைய உரிமையாளர் திரு அருள் விநாயகம். கிட்டத்தட்ட அவர் ஒரு 8 வருஷமாக அதை வளர்த்துன்னு இருக்காரு. 6-8 வருஷமாக அது பராமரிப்பு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா நாளுக்கு நாள் நாட்டு பசுக்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியாக போகுது. எண்ணிக்கை ஜாஸ்தியாகும் போது அந்த தீவனங்கள் நம்ம கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப அவசியமாக இருக்குது. அந்த பசுமாடுகள் கொடுக்கின்ற அது சாணமாக இருக்கட்டும், கோமியமாக இருக்கட்டும், பாலாக இருக்கட்டும். பால் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஜெர்சி மாடுகள் போலியவோ இல்லை இதர ஹைப்ரிட் வெரைட்டி பசுமாடுகள் போல் ஜாஸ்தி பால் கறக்காது இந்த பசுக்கள். மிஞ்சி போனால் மொத்தமாக ஒரு நாளைக்கு 1 லிட்டரோ 2 லிட்டரோ தான் கறக்கும். ஆனால் பட் அதில் இருக்க வேல்யூ இன்றைக்கி நம்ம பாக்கெட் பாலில் சாப்பிட்ற ஒரு இன்க்ரீடியன்ஸால் நமக்கு கொடுக்கக்கூடிய பாலில் நிச்சயமாக கிடையாது. நாட்டு பசு மாடுடைய பால் எதுலேயுமே வசதி, எதுலேயுமே மிகச்சிறந்த ஒரு புரதச்சத்துக்கள் கொண்ட மற்ற அது நீங்கள் என்ன வேணால் பேர் வச்சுக்கலாம். புரதம்னு வச்சுக்கலாம், மல்டி மினரல்ஸ்ன்னு சொல்லலாம், கால்சியம் தான், மெக்னீஷியம் சொல்லலாம். ஆனால் அதற்கு ஈடான நாட்டு பசு மாடுகள் கொடுக்கக்கூடிய அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ்க்கு ஈடான ஒரு சக்தியையும் வல்லமையும் எந்த ஒரு பேக்கெட் பாலும் கொடுக்குமா அப்படின்னா நிச்சயமாக கொடுக்காது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை. காலத்தின் கோலம் கட்டாயம் நம்ம பேக்கெட் பாலை சார்ந்து தான் இருக்கும். எதுக்கு அப்படின்னா எல்லாராலையும் அவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, பசுமாட்டுகளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இதுதான் உண்மையும் கூட. நாட்டு பசு மாடுகளை நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அது பேக்கெட் பாலாக இருக்கலாம், இல்லை ஜெர்சி மாட்டு பாலாக கூட இருக்கலாம். அது இதுக்கு ஈக்குவலண்ட்டாக வராது. நீங்கள் அபிஷேகம் அப்படின்றது எடுத்துட்டீங்கன்னா நாட்டு பசு மாட்டுக்களுடைய பாலில் அபிஷேகம் பண்ணுறது அது ஈஸ்வரன் கோயிலாக இருக்கட்டும், பெருமாள் கோயிலாக இருக்கட்டும், மிக உகந்தது அப்படின்னா நாட்டு பசு மாட்டுடைய பால் தான். இன்றைக்கும் நிறைய கோயிலில், ஏராளமான கோயில்களில் இன்றைக்கி நாட்டு பசு மாட்டுடைய பாலில் நிச்சயமாக அபிஷேகம் பண்ணுறது விசேஷம். பெருமாளுடைய மனம் குளிர்றது, உபயகாரருடைய மனம் குளிர்றது, அவருடைய தேவைகள் பூர்த்தி செய்யுது அப்படின்னா அது நாட்டு பசு மாட்டில் பாலில் அபிஷேகம் பண்ணும்போது நிச்சயமாக இது சாத்தியமாகுது. இந்த வீடியோவில் நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட இப்போ 100 மாடுகள் 80-100 மாடுகளை வச்சு அவர் பராமரிக்கிறார். இது எண்ணிக்கை ஜாஸ்தியானே போகிறது. உங்களால் இப்போ நான் பசுமாடு என்னால் வளர்க்க முடியல, எனக்கு நான் சிட்டியில் இருக்கேன், எனக்கு போதுமான இடம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு மனசில் ஒரு கவலை இருக்குது. நான் சின்ன வயசுலாம் பசுமாடுகளோட வளர்ந்தேன். ஏன்னா எனக்கு அது மாதிரி இருந்தது. நான் என்னுடைய விஷயங்கள் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுவேன் நிச்சயமாக. அமாவாசையில் அகத்திக்கீரை பசுமாடு கொடுக்கறது ரொம்ப விசேஷம். பசுமாடுகள் பார்க்குறதே ரொம்ப அரிது. அதுவும் நாட்டு பசுமாடு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அகத்திக்கீரை கிடைக்கிறது அதோட அரிது. இவர் அவருடைய கோசாலையில் அகத்தி மரங்களும் வளர்த்து இதை ஒரு ரெகுலராக பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக வச்சுருக்காரு. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவருடைய ஜிபே நம்பராக இருக்கட்டும், அவருடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலாக இருக்கட்டும், இந்த வீடியோ முடியும் பொழுது அதை நான் போட்டுடுறேன். அவரை கால் பண்ணி நீங்களே பேசி எந்த நாளில் என்ன விஷயம் கொடுக்கணும் அப்படின்றது பாருங்கள். உங்களால் ஒரு சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ உங்களுடைய வேலை நிமித்தம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னும் பொழுது ஒரு இடைவெளி கொடுக்கும் பொழுது அவசியம் அந்த கோசாலைக்கு போய் பார்த்துட்டு உங்கள் கையாலேயே நீங்கள் பசுமாடுகளுக்கு உணவு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப உகந்தது, ரொம்ப சிறந்தது. அதுவும் அந்த கோசாலையில் இருக்கக்கூடிய நாட்டு பசுக்கள் எல்லாமே இருக்கிற 80-90 மாடுகள் எல்லாமே நாட்டு பசு மாடுகள் தான். அது கறக்கக்கூடிய பாலுடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா 2 லிட்டர் தான் ஒரு நாளைக்கு. அதுவே ஜாஸ்தி அப்படின்றார். 1-1.5 லிட்டர் கறக்கும் சார். சில மாடுகள்லாம் 1 லிட்டர் தான் கறக்கும், 2 வேளையும் 3 வேளையும் சரி சேர்த்து அப்படின்றார். ஸோ அந்த மாதிரியான பசுக்களுக்கு நம்ம தீவனமாக என்ன தவிடாக இருக்கட்டும், புண்ணாக்காக இருக்கட்டும், வெக்கோலாக இருக்கட்டும், இது நம்மளால் வாங்கி தர முடியும். நான் பணம் அனுப்பிடுறேன், நான் என்னால் அங்கே போய் பண்ண முடியாது, நான் பணமாக அனுப்பிடுறேன் அப்படின்னா அவளை ஜிபே பண்ணிடலாம்.
இல்லை உங்களால் முடியும், நான் ஒரு இங்கே வந்து வெக்கோல் இருக்குது, அவர்கிட்ட பேசி அந்த வெக்கோலை வண்டியில் அனுப்பிச்சுடுறேன், டிராக்டரில் அனுப்பிச்சுடுறேன், லாரியில் அனுப்பிச்சுடுறேன் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். அதே போல் தவிடு இருக்குது, தவிடு நான் வாங்கி அனுப்பிச்சுடுறேன், 2 மூட்டை அனுப்பிச்சுடுறேன் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க, அவர் நம்பர் கொடுக்குறேன், அவர் கூட பேசிடுவோம். இந்த விஷயம் நீங்கள் பண்ணும்பொழுது பசுமாடுகளுக்கு பண்ணுறது சாட்சாத் ஈஸ்வரனுக்கு பண்ணுறதும் பெருமாளுக்கும் பண்ணுறதுக்கும் ஈக்குவல். அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம சிலதெல்லாம் நல்ல விஷயங்களை விட்டு சொல்லணும், விட்டு போனோம் அப்படின்னா இந்த ஜென்ரேஷன் நம்மளுடைய மக்கள் நம்மளுடைய பேர பசங்களுக்கு கொடுத்துட்டு போனோம் அப்படின்னா நாட்டு பசு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை காப்பாற்றுறதுக்கு நம்ம இன்றைக்கி உதவி செய்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து அது ஒரு பெரிய புண்ணியமாக முடியும். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, என் பசங்க வந்து நான் எப்படி என் பசங்க 2 பேருமே வந்து நாட்டு பசு பால் வளர்ந்து தான் சாப்பிட்டு தான் வளர்ந்தாங்க. கரெக்டாக 2 பேர் வளர்கிற வயசில் என்னுடைய பசுக்கள் என்னுடைய வீட்டுக்கே வந்து அது தெய்வாதீனமாக வந்தது. அது ஒரு பெரிய மிராக்கிள் தான் சொல்லணும். என்னுடைய சின்ன பையன் சாப்பிட்டு வளர்ந்து முடிச்சக்கப்புறம் பால்லாம் வளர்ந்து சாப்பிட்டு முடிச்சக்கப்புறம் தான் அந்த மாடு தவறி போயிடுச்சு. அது வந்து ஒரு பெரிய மழை வந்து எலக்ட்ரிக் ஷாக்கில் போச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம சில பண்ணுகின்ற இன்னைக்கு புண்ணிய காரியங்கள் வந்து நமக்கு எப்படியாவது நம்ம பசங்களை காப்பாற்றும் அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. நிச்சயமாக பிரதிபலனை எதிர்பார்க்காம பண்ணுறது ரொம்ப விசேஷம். நல்ல விஷயங்களை நிச்சயமாக அவங்க குடும்பத்துக்கு எடுத்துகிட்டு வந்து சேர்க்கும். நன்றி. அவருடைய ஜிபே நம்பர், ஃபோன் நம்பர், பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். நீங்கள் அவசியம் பேசிட்டு பண்ணுங்கள். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜிஎட் திருவடிகளே சனம், ஆண்டாள் பிச்சுக்கொலிங்கம் திருவடிகளே சனம் சனம் சனம்.